வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு நவராத்திரியோட 2வது நாள், வியாழக்கிழமை. நவராத்திரியில் எல்லா நாளுமே விசேஷமான ஒரு இதுதான். இதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் விசேஷம் அப்படின்றதுலாம் இல்லை, எல்லா கிழமைகளுமே விசேஷம். இதில் இன்னைக்கு வியாழக்கிழமையில் இருக்கோம். நம்ம வியாழனுக்கு உகந்தது கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, அதில் சுண்டலும் கடலைப்பருப்பில் பாயசமும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இது வெள்ளை கொண்டக்கடலையை 6 மணி நேரம் வெந்நீர் விட்டு ஊற வச்சு, முதல்ல கொதிக்கிற வெந்நீரை விட்டு மூடி போட்டு வச்சுட்டு 6 ஹவர்ஸ் வச்சுட்டு 8 விசில் கொடுத்துருக்கு. 8 விசில் கொடுத்தா தான் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரும். இல்லை 10 விசில் வேணாலும் கொடுங்க உங்களுக்கு மசியலைன்னா. இப்போ நல்லெண்ணெயை விடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த சுண்டலுமே இந்த கப்பால் 1 கப்பு தான், அவ்வளோ ஆயிடுத்தது. 1/2 ஸ்பூன் கடுகு, 5-6 மிளகா வத்தல் போடுறேன். சில பேர் இதில் காரப்பொடி போட்டுப்பாங்க. நான் வெறும் மிளகா வத்தல் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். பெருங்காயப்பொடி, சுண்டலுக்கெல்லாம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி உண்டுன்னு போடணும். கருவேப்பிலை. இதில் நான் வேக வைக்கிறதே பாதி உப்பு தான் போட்டிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் வேகாத போயிடும், அதனால். வெளியில் சுண்டல் பெரட்டுறது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான உப்பு போடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டேன். இதில் காரப்பொடி போடுறவா போட்டுப்பாங்க, மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கிறவா வைப்பா. எப்படி வேணுமோ உங்கள் சௌகரியம், நீங்கள் எப்படி வேணும்னாலும் பண்ணலாம். இதில் இந்த தேங்காய் ஆட் பண்ணலாம். இது ஒரு 5-6 ஸ்பூன் இருக்குது. சுண்டலுக்கெல்லாம் கொஞ்சம் நிறையா தேங்காய் யூஸ் பண்ண தான் வேணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா சுண்டலை ஒரு 5 மினிட்ஸ்க்கு கலருங்க. சுண்டல் இப்போ ரெடி ஆகிடுது. அடுப்பு அணைச்சிடுறேன். அடுத்தாப்பில் நான் சொன்னது கடலைப்பருப்பும் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த கப்பால் 1 கப் தான் எடுத்துட்டு இருக்கேன். முதல்ல அது வெறும் உல்பச்சட்டியில் வறுத்துட்டு குக்கரில் 1:2 அப்படிங்கிறத, 1 கப்பு கடலைப்பருப்புனா 2 கப்பு தண்ணி, 2.5 கப்பு வேணாலும் விடுங்க, விட்டு வேக வச்சுடுங்க. நல்லா ஒரு 4-5 விசில் கொடுத்து குழைய வேக வச்சுடுங்க. இது எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்படி வெந்துடணும். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கணும். நல்லா அரைச்சு நின்றாச்சு. இதை கடலைப்பருப்பு 1 கப்பு நம்ம எடுத்துருக்கோன்னா 1.5 கப்பு வெல்லம் வேணும். அதே மாதிரி வேக வச்ச கடலைப்பருப்புலேருந்து 2 ஸ்பூன் இந்த மாதிரி கடலைப்பருப்பாக எடுத்து வச்சுருக்கேன். பாக்கியை இதோ இதில் போட்டாச்சு பாயசத்துக்கு. இந்த 1.5 கப் வெல்லத்தை இந்த கப்பால் 1 கப் தான் கடலைப்பருப்பு நான் எடுத்தேன். ஸோ இதால் 1.5 கப்பு வெல்லம் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வெந்த பருப்பு தான். ஸோ வெல்லத்தோடு சேர்த்தே கொதிக்க விடலாம். அதாவது அம்பாளை பற்றி சொல்லறதே, அம்பாள் என்ன ஒரு நிறத்தில் இருப்பா அப்படின்னு சொன்னேன்னா, உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு அபிராமி அந்தாதிலையும் சொல்லியிருக்கார். அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்தில் எடுத்தேன்னா சிந்தூராருண அப்படின்னு தான் சொல்கிறா. அந்த சிந்தூரம் கலரில் செக்கச்செவேல்னு இருக்கிறவளா அம்பாள். அதே மாதிரி அவளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு
பேர் என்னன்னு கேட்டேன்னா பவானி அப்படின்னு. அதை வந்து சௌந்தர்ய லஹரியில் ஆதிசங்கரரே சொல்லியிருக்கார். பவானி துவம் தாசே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதில் பவானி அப்படின்னு நம்ம கூப்பிட்டோன்னா முதல்ல அம்பாள் வந்து என்னடா குழந்தை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு அவளுக்கு பிரியமான ஒரு பேராக அது. நம்ம வந்து எல்லோரும் பவானின்னு பேர் வச்சுட்டு பவு அப்படிம்போம், இல்லைன்னா பவி அப்படிம்போம், இல்லைன்னா வேற ஏதான்னு சொல்லி பேர் கூப்பிடுவோம். ஒரு தடவையும் நம்ம வாய் நிறைய பவானி பவானின்னு கூப்பிடலாமே. அதனால ஒரு தடவையும் அம்பாள் நம்மளை தான் கூப்பிடுறா. அவளுக்கு வந்து சோஸ்திரப்பிரியா அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. அதாவது லலிதா சகஸ்ரநாமத்தில் 1008 நாமம் இருக்குது. அவளுக்கு 1000 நாமங்கள் கொண்டவள். 1000 நாமத்தை சொல்லி சொல்கிறவாளுக்கு அவளுக்கு சோஸ்திரம் பண்ணுறவாளை ரொம்ப பிடிக்கும். அதாவது எல்லாருக்குமே சோஸ்திரம் பண்ணுறதுன்னா பிடிக்கும். அதுலேயும் அம்பாள் வந்து விதவிதமான 1000 நாமங்களை வச்சு அவளை கூப்பிடுறதே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே விஷ்ணு சகஸ்ரநாமமும் லலிதா சகஸ்ரநாமமும், சஹஸ்ரம் அப்படின்னாலே 1000. அந்த 1000 நாமாவை சொல்லி நம்ம டெய்லி காத்தால நமக்கு சொல்ல தெரியலனாலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் லலிதா சகஸ்ரநாமத்தையும் ஆடியோ இதுவாக நம்ம வீட்டில் போட்டு கேட்கலாம். அதுலேயே ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும். இந்த வெள்ளத்தோடு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். சொல்கிற மாதிரி ஆதிசங்கர் வந்து கலியுகத்தில் தான் இதாக இருக்கார். அவர் வந்து துவாபர யுகத்தில் பீஷ்மர் எழுதின விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அவர் தான் பாஷ்யம் எழுதியிருக்கார். பாஷ்யம்னா என்னன்னு கேட்டேன்னா அதுக்கு உண்டான அர்த்தம் அப்படிங்கிறது துவாபர யுகத்திலேயே பீஷ்மர் சொன்னது கலியுகம் வரைக்கும் வந்திருக்குன்னா இதெல்லாம் நிஜமாலுமே வாழ்ந்தவா சொன்னது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இதெல்லாம் தான். இதில் இந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணலாம். பாயசான்ன பிரியை அப்படின்னும் அவளுக்கு இருக்குது. நான் முன்னாடியே ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன், குடான்ன பிரீத்தமானசா. குடான்னம்னா வெல்லம் சேர்த்த அன்னம், சக்கரை பொங்கல். இது மாதிரி அம்பாளுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்னாலே நம்மளுக்கு ரெண்டாவது அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நவராத்திரியில் கண்டிப்பாக 9 நாளும் 9 விதமான பாயசம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்துக்கு நம்ம நிச்சயமாக பாத்திரமாகணும். இதில் இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாளைக்கு கொதிக்கக்கூடாது. ஏலக்காய் பொடி சீக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்குப்பொடி. சுக்குப்பொடி ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை எல்லாம் கேஸ் இல்லையா. ஸோ சுக்கு வந்து கொஞ்சம் இது எல்லாத்தையும் விளக்கும். அதுக்கோசரம் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். அடுப்பை அணைச்சிடுறேன். சுக்கு பொடி எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் பல்லாக நறுக்கின தேங்காய். இது ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டேன்னா போதும். ரெடி ஆகிடுத்து. இந்த ரெடும் இன்றைக்கி ரெடி ஆகிடுது. அம்பாளோட நைவேத்தியம் அது. இந்த 2 நைவேத்தியமும் கண்டிப்பாக வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ. அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாழெல்லாம் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக இந்த நவராத்திரியை கொண்டாடுங்கோ. இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.